வெல்கம் டு நந்தூஸ் vlog. சூப்பரான மட்டன் ஃப்ரை 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம குக்கர் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்பாசி போட்டுக்கிட்டு பெரிய வெங்காயம் 1 அதை நல்லா வதக்கிக்குவோம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதையும் குட்டியை நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இவங்களுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், அப்புறமா ஜாதி பத்திரி கொஞ்சம், இதெல்லாம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 2 சில் தேங்காய், ஒரு 10 வெங்காயம், அதே அளவுக்கு 10 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம பேஸ்ட் ஆட்டம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது 1/2 கிலோ மட்டனுக்காக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அடுத்தது தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் கரம் மசால் தூளும் அதையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். எண்ணெயிலே கொஞ்சம் 1 நிமிஷம் வதக்கி விட்ருங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதில் ஊற்றிடலாம். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடுவோம். நான் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ மட்டனை போட்டிருக்கேன். மட்டன் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். மட்டன்லேருந்து தண்ணி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இந்த அளவுக்கே போதும். இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஒரு 7 விசில் எடுத்துடலாம். ஏழு விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ குழம்பு பதத்தில் இருக்குது. இதே அப்படி நீங்கள் குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டேன். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.